பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுமலர் பொழில் திரு உத்தர கோஷ மங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா. எது எமை பழி கொடுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எல்லாம் அல்ல செந்தம் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தர்மயாதின பொன்மொழிகளினுடைய திருவருளையும் சிந்திக்கின்றோம். அன்பர்களே, இறைவன் வீட்டிருக்கின்ற திருக்கோயில்களில் காலை பூசை, இரண்டாம் காலம் உஷக்காலம், அதன் பிறகு காலசந்தி, உச்சி காலம், சாயரட்சை, இரண்டாம் காலம், அர்த்தஜாமம் என்று 6 கால பூசை வழிபாடுக்கு காலங்களை வகுத்திருக்கிறார்கள். நமக்கு ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள். நாம் 2 மாதங்களாக ஒரு 6 ருதுக்களை கொண்டு இந்த ஆண்டுகளை கழிக்கின்றோம். 2 அயனங்களை பார்க்கின்றோம். அதே போன்று ஒரு நாளை 6 பொழுதுகளாக 6 காலங்களை வைத்து இறைவனை பூசிக்கிறார்கள். எப்படி தேவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் விடியற்காலை பொழுது உஷக்காலமும், அதே போன்று நமக்கும் ஒரு நாளில் அந்த உஷக்காலம். ஒவ்வொரு நாளும் நாம் அந்த இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். நாம் திருக்கோயிலுக்கு எழுந்தருளிய போது இறைவனை முதலில் துயிலிருந்து எழுப்பதாக நாம் பாவித்து அவனை வணங்கி திருப்பள்ளி அறையிலிருந்து சாமியை மூலத்தானத்திற்கு எழுந்தருளித்தல், அங்கே பாடுதல் தான் திருப்பள்ளி எழுச்சி என்று நாம் உணர்வதற்காக மணிவாசக பெருந்தகை அருளி செய்திருக்கின்றார். அவ்வகையிலே அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். இறைவனை எல்லாரும் அவர்கள் சொல்கிறார்கள். நான் அதை இறைவனை எப்படி இருப்பான் என்று கேட்டால் அது பழத்தினுடைய சுவை போன்று இருப்பான் அப்படின்னார். இதை கொண்டுதான் அப்பர் பெருமான் சொல்கிறார், ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறார். எல்லோரும் அவரவர்களும் சுந்தரர் சொல்லுகிறார். அவரவர்களும் தன்னுடைய நிலையிலே நின்று இறைவன் எப்படி இருப்பார்கள் என்று தான் ஓரளவு மட்டும் அறிந்ததை சொல்வார்கள். ஒருவன் இனியன் என்று சொன்னான். எப்படி இனியன் என்று கேட்கின்ற போது கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் இனியன் அப்படின்னு சொன்னார். அது ஒரு ஸ்டேஜ். ஒரு சின்ன குழந்தைகளுக்கு உரிய அளவில் அது மிட்டாய் பிடிக்கும் என்று சொல்லும், சிலது கரும்பு கட்டி வெள்ளம் பிடிக்கும் என்று சொல்லும், சிலது கனி பிடிக்கும் என்று சொல்லும். அதனால தான் கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் இனியன். அடுத்த நிலையில் இருக்கின்ற ஒரு டீனேஜில் இருக்கின்ற ஒரு எப்படின்னா பனிமலர் குடல் பாவை நல்லாரினும் இனியன் என்று சொன்னார் அவர்கள். இன்னும் நான் இன்றைக்கு தலைவியை தேர்ந்தெடுக்கின்ற அந்த நிகழ்வு எப்பொழுது இனிமையாக இருக்கிறதோ அதை கொண்டு இறைவன் இனியவன் என்று அவன் சொன்னார். 3வது நாள் எல்லாம் ஓய்ந்த பிறகு அவர்களுடைய நிலையில் இருக்கின்ற போது அவர் எப்படி இருப்பார் என்று கேட்கிறார். அவன் நான் அரசியலில் இருந்து எவ்வளவு இனிமையாக இருந்தேன், அதை விட இனியன் என்னுடைய இறைவன் என்று அப்படி சொன்னார். கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர்பொருள் பாவை நல்லாரினும் தனிமுடி கவிழ்த்தாலும் அரசினும் இனியன் தன்னடைந்தார். இப்படி ஒவ்வொருவர் நோக்கத்திலே தான் இறைவன் அந்தந்த சுவைக்கு ஏற்ப இருக்கிறார். அதே போன்றுதான் இங்கே சொல்கிறார், அது பழச்சுவையென நாம் பழச்சுவை போன்று இறைவன் இருக்கிறான் என்று சொன்னார். இல்லை, அமுதத்தை கொண்டு என்றைக்கும் வாழ்நாளை கொடுப்பது எதுவோ அந்த அமிர்தம் போன்று இறைவன் இருக்கிறான் என்றார். அப்புறம் சொன்னார், அரிதன அவன் எல்லோருக்கும்
இல்லை அவன் எளியவனாகவும் இருக்கிறான் என்று சொன்னார். அதனால்தான் முன்னை அருளியது போன்று சுந்தரமூர்த்தி நாயனார் அதை மிக அழகாக சொல்லுகிறார். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, கோபமும் திருவும் புணர்ப்பானை, பின்னையன் பிழையை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையன் என்றறிவொன்னா எம்மான் அப்படின்னார். இத்தனையும் கொடுத்து கொண்டிருக்கின்றதுனால் அவன் எளியவனாக இருக்கிறான் என்று நினைத்து விடாதீர்கள். அவன் இன்னதன்மையன் என்று அறிவொண்ணாதவன் என்று அவனுடைய அரும்பெரும் காட்சி சொல் அரியர் காட்சிக்கெரியர் என்று ஞானசம்பந்தரும் பாசனத்திலே சொல்லுகின்றார். ஆகவே அரிதன எளிதன அமரரும் அறியார். நம்முடைய தேவர்கள் எல்லாம் இருக்கிறார்களே, அமரர்கள், அமிர்தத்தை உண்டவர்கள், அவர்களும் கூட அறியார். ஆனால் அவர்களும் எங்கள் தேவர்களில் ஒருவனாக இறைவன் இருக்கிறான் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு மேலாகவே இறைவன் இருக்கின்றான். இது அவன் திருவுரு, இவன் தான் அவன் என்று ஒரு உருவத்தை கற்பழிக்க முடியுமா என்றால் அதுவும் முடியாது. மைப்படிந்த கண்ணாலும் தானும் கட்சி மயானத்தான் இவ்வடிவத்தினன் இப்படியன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டுவானாதே என்று அந்த பதிகன் பாடலிலே நாவுக்கரசர் அருளி செய்கின்றார். ஆகவே இவ்வண்ணத்தன் இந்நிறத்தன் இவ்வடிவினன் என்று இறைவனுக்கு ஒரு உருவம் கற்பிக்க முடியாது. அவன்தான் ஓர் உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமங்கள் பாடி தெல்லேனும் கொட்டாது என்று சொல்கிறாரே, அதை போன்றுதான் இவன் இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் அப்படின்னா இல்லாமல் இறைவன் இருப்பான் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் கூட நம்மை ஆட்கொண்டாலும் எழுந்தருளுகின்ற இறைவன் மதுவலர்பொழில் திரு உத்தரகோச மங்கையுள்ளாய், மது தேன்கள் எல்லாம் சொரிந்து கொண்டிருக்கின்ற பூக்களை தருகின்ற சோலையில் சூழ்ந்திருக்கின்ற உத்தரகோச மங்கையிலே எழுந்தருளி அன்பாடித்துக் கொண்டிருக்கின்ற இறைவனை, சிவபெருமானே, திருப்பெருந்துறையிலே விட்டிருக்கின்ற மன்னா தலைவனே, எங்களுடைய அரசனே, எது எமை பணி கொடுமாறு நீ எவ்வளவு வேலை விட்டாலும் சரி எனக்கு சலிப்பே வராது. ஏனென்றால் ஒரு அரசு ஊழியர் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு கூட அவர்களால் வேலை செய்ய முடியாமல் சோர்ந்து விடுவார்கள். ஏன் இந்த வேலை நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று அவர்கள் நினைப்பார்கள். ஆனாலும் கூட நாங்கள் எந்த காலத்திலும் உங்களுடைய அடியவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் எங்களுக்கு தொய்வு என்பதே கிடையாது. ஆகவே எது எவை பணிகொள்ளுமாறு அது கேட்போம். இந்த வேலை தான் நாங்கள் செய்வோம், இந்த வேலை எங்களுடைய வேலை இல்லை என்று நாங்கள் மறுப்பதற்கே கிடையாது. எந்த வேலை விட்டாலும் எந்நேரம் விட்டாலும் எதற்கும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். எந்த பிரதிபலனும் நாங்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை இறைவா. காரணம், இந்த பிறவியிலிருந்து எங்களை மீண்டு எடுத்திருக்கிறாயே, எடுத்து சுமக்கின்ற தாயாக நீ இருப்பதன் காரணமாக எது எமை பணிகொள்ளுமாறு அது கேட்போம். ஆகவே எம்பெருமானே, நீ எழுந்தருளி வந்து எங்களுக்கு திருமுக மண்டலம் தரிசனம் கொடுக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார்கள். ஆகவே நாம் அந்த இறைவனை எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்புறுவோம்.